வணக்கம் மக்களே. ஆல்மோஸ்ட் ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க. நம்ம எந்த கட்சிக்கு ஓட்டு போடலாம்? எந்த கட்சிய வந்து நம்ம ஆதரவளிக்கலாம்? அப்படின்ற மாரி ஓரளவுக்கு ஒரு கிளாரிட்டிக்கு வந்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ இன்னும் நம்ம ஸ்ட்ராங்கான டிசிஷனோட நம்ம இத பண்ணுவோம் அப்படின்றதுக்கு ஒரு தெளிவுக்கு வந்துருங்க. எதுக்காக சொல்றேன்னா, நெறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பெர்சன்ஸு, ஸோ இவங்களுக்கு நம்ம இந்த வாய்ப்ப குடுக்கணுமா? இப்படிலாம் நமக்குள்ளேயே சில இத கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நம்மள. மைண்ட் வாஷ் பண்ணிக்கிட்டு. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம். எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது நல்லது செய்யறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்ல. நல்லது செய்யணுன்ற எண்ணம் இருந்தா போதும். புரியுதுங்களா? தப்பு பண்ணணும்னு நெனைக்கிறவங்களுக்கு மட்டும் தான் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும். எந்த இடத்த, எந்த ப்ராஜெக்ட்ட நம்ம எப்படி எடுத்தோம்னா, இதில நம்ம எவ்வளோ பணம் பார்க்கலாம்? யார கூட்டணி சேர்த்துக்கிட்டா, யார கூட வச்சுக்கிட்டா, இவங்க எல்லாரையும் நம்ம அழிக்கலாம். ஸோ இந்த மாரி திங்கிங்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளுங்களுக்கு மட்டும் தான் வரும். எதுக்கு 50 வருஷம் ஆயிடுச்சு. மாத்தி, மாத்தி, மாத்தி ஆண்டாச்சு. இன்னும் எவ்வளோ தான் யோசிப்பீங்க? எவ்வளோ தான் சேர்ப்பீங்க? சொல்லுங்க. போதுமே! இனிமேலாவது மக்களுக்கு யாராவது நல்லது செய்றவங்க வரட்டும். புரியுதுங்களா? எவ்வளோ அடி அடிச்சாலும், எவ்வளோ வலிச்சாலும் தாங்கிக்கிட்டு ஒருத்தர் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்கா நிக்கிறாரு அப்படின்னா, மக்கள் தான் அத யோசிக்கணும். நிச்சயமா நம்ம ஒரு வாய்ப்பு குடுக்கணும் அப்படின்றதுல ஸ்ட்ராங்கா இருங்க. ஒரு பெரிய கட்சியோட கூட்டம் நடக்குது. ஒரு ரோட்ல போம்போது பார்க்குறோம் ஒரு 30, 50 பேர் நிக்கிறாங்கன்னா, அவங்க எல்லாருமே வந்து அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்றது முடிவு கிடையாது. ஏன்னா, அதுக்குள்ள இருக்கிறவங்க ஒரு 20 பேரே புதுசா வந்த தம்பிக்கு வாய்ப்பு குடுக்கலாம். புதுசா வந்த அண்ணனுக்கு வாய்ப்பு குடுக்கலான்ற மைண்ட் செட்ல அவங்க இருப்பாங்க. ஸோ, அவங்க இவ்வளோ பேர் இருக்காங்களே, ஸோ இந்த ஓட்டு போட்டா வேஸ்ட் ஆயிடுமோ நமக்கு? அப்படின்றது யோசிக்காதீங்க. அந்த கூட்டத்த பார்த்து பயப்படாதீங்க. அந்த கூட்டத்தில இருக்கிற 20, 30 ஓட்டே மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ, நம்ம கிளாரிட்டியா இருப்போம். புதுசா வந்தவருக்கு வாய்ப்பு குடுப்போம். அவரால என்ன பெஸ்ட்டா பண்ண முடியுமோ, அத்தன விஷயங்களையும் அவர் பண்ணிட்டாரு. மாநாடு நடத்துனதாகட்டும், வீதி வீதியா போய் ஓட்டு திரட்டுறதாகட்டும், எல்லாமே பண்ணிட்டாரு. சில பேர்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, என்ன மாரிலாம் வந்து ரோட்ல வந்து பேசிற முடியுமா? என்ன மாரி வீட்டுக்கு போய் டீ குடிச்சிட முடியுமா? இந்த சத்யராஜ் பொண்ணெல்லாம் பேசிட்டு இருக்காங்க பாருங்க. அவரும் நீங்கலாம் ஒண்ணா? கரெக்ட்டா இல்லையா? ஸோ இந்த கம்பேரிசன்லாம் வேண்டாம். அவர் எங்கேயோ இருக்காரு. ஓகேவா? ஸோ நானும் வந்து அந்த லெவல்ல இருக்காருன்றதுக்காக சப்போர்ட் பண்ணல. பட் இவ்ளோ ஃபுல் ஸ்ட்ரென்த்தோட, முழு மனசோட வந்து நிக்கிறாங்கன்னா, அந்த மாரி ஆளுக்கு ஒரு நம்ம சப்போர்ட் பண்ணணுன்றது மட்டும் தான். கரெக்ட்டுங்களா? ஸோ ஒரே ஒரு ஓட்டு. இந்த ஓட்டு வந்து நமக்கு ஒரு மாற்றத்த குடுக்கும். நம்ம நேரா பூத் போறோம். மறுபடியும் மைண்ட் செட் எதுவும் மாத்தக்கூடாது. ஒரே ஒரு ஓட்டு. ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்காக வேஸ்ட் பண்ணிட்டு தான் இருப்போம். ஏதோ ஒண்ணு இதுக்கு போட்டுறலாம், அதுக்கு போட்டுறலான்ட்டு. பட் இந்த வாட்டி ஓட்டுடைய அந்த இத பார்த்த உடனே நமக்கு தெரியறது ஒரே ஒரு ஓட்டு. அவ்வளோதான். ஒண்ணே ஒண்ணு தானே. போட்டு தான் பார்ப்போமே. என்ன வேஸ்ட் ஆயிட போது? இத்தன வருஷமா வேஸ்ட் ஆவலையா? இந்த ஒரு வாட்டி எதிர்க்கட்சியில இருக்கிறவங்களுக்கும் சேர்த்து சொல்றேன். நீங்களும் கூட இதுக்கே போடுங்க. கண்டிப்பா சொல்றேன். ஏன்னா உங்களுக்கும் அந்த மைண்ட் செட் வந்துரும். என்ன ஒரு 10 நாள், 15 நாள் உங்களெல்லாம் கூட வச்சுக்கிட்டு சுத்திக்கின்னு, ஆரவாரம் பண்ணிக்கிட்டு, கையில காச குடுத்து இதெல்லாம் பண்ணுவாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்கலாம் எங்கேயோ இருப்பாங்க. நீங்கலாம் எங்கேயோ இருப்பீங்க. அத மைண்ட் செட்ல வச்சுக்கோங்க. புரியுதா? உங்க ஃபேமிலிய திங்க் பண்ணி பாருங்க. அத திங்க் பண்ணி, அந்த வேஸ்ட் ஆகாம அந்த ஒரு வோட் வேஸ்ட் பண்ணாதீங்க. கரெக்ட்டா போட்டு வாங்க. புதுசா வர்றவங்களுக்கு வாய்ப்பு குடுப்போம். மக்கள் எல்லாம் சேர்ந்து இத பண்ணணும். தேங்க் யூ.